நான் ஊன்றி நடக்கின்ற பொழுது வலிக்கவில்லை, நீ உற்று பார்க்கின்ற பொழுது வலித்ததுன்னு சொல்லிட்டான். அப்போ அது கிட்டத்தட்ட அது நெருக்கி வருது ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ யார் இப்போ அறிவு கொண்டு பார்க்கணும். அதுதான். ஆனால் நாம் இன்னும் என்ன பண்ணியிருக்கோம், மெடிக்கல் மாடல்லையே இருக்கோம். நம்ம இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, சிந்தனை முன்னாடி போயிடுது, நம்மளுடைய செயல் பின்னாடி வருது. பல்வேறு மாவட்டங்களில் மாற்றுத்திறனாளி அல்லாதவர்கள் ஊனமுற்றோருக்கான ஃபேக் சர்டிஃபிகேட்டை வாங்கி இன்றைக்கி வேலைக்கு போயிருக்காங்க. பார்வையாளர்களுக்கு அது தெரியாது. இவ்வளவு இடியாப்ப சிக்கலை கொண்டது தான் இந்த இடஒதுக்கீடு. என்னை பொறுத்தவரை ஒரு வகையில் நான் ஸ்மிதாவை பாராட்டுவேன். ஏன்னா உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டீங்க. நீங்கள் நாங்கள் இயல்பான வாழ்க்கையை வாழ வந்திருக்கிறோம். நான் எக்ஸ்ட்ராடினரியாக தான் வாழணும்னு நீ நினைக்கிறதே ஒரு என் மீது உள்ள அழுத்தம், என் மீது நீ செலுத்துகின்ற ஆதிக்கம் நான் நினைக்கிறேன். இந்த சமூகம் ஒரு ஊனமுற்றவர் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக வாழணும்னு பண்ண முடியாதா? அப்படி பண்ண முடியாது. நான் என் வாழ்க்கையை தான் வாழுவேன். இன்னும் நீ யார் என்ன சொல்கிறது? வணக்கம் நேயர்களே. லொயாலா கல்லூரியுடைய உதவி பேராசிரியர், டிசம்பர் 3 இயக்கத்துடைய தலைவர், மாற்றுத்திறனாளிகளின் உயர்வுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய டாக்டர் தீபக் நாதன் அவர்கள்கிட்ட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் தோழர். ஸ்மிதா சபர்வால் அவங்க ஒரு IAS ஆஃபீஸரா இருக்காங்க. அவங்களுடைய கருத்து, மாற்றுத்திறனாளிகளை பத்தின ஒரு கருத்து வந்து ட்வீட் பண்ணிருக்காங்க. அதை இப்போ வந்து பயங்கர பேச்சுவார்த்தைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தோழர்? அது வந்து ஒரு ஸ்மிதா சபர்வால் அவங்களுடைய அந்த எக்ஸ்தல பதிவு வந்து ஒரு தவறான ஒரு பார்வையிலிருந்து வருகிறது. ஸ்காட் ஹாமில்டன்ங்கிற ஒரு கவிஞன் இருக்கு, அவன் சொல்கிறான், தவறான மனப்பான்மை தான் வாழ்க்கையின் ஒரே ஊனம் அப்படிங்கிறான். இந்த தவறான மனப்பான்மையினுடைய ஒரு கிளாசிக்கலான எடுத்துக்காட்டாக இருக்குது அவங்களுடைய எக்ஸ்தல பதிவுன்னு தான் நம்ம பார்க்கணும். என்ன சொல்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகளால் இந்த வேலையை எப்படி செய்ய முடியும், இது களப்பணி நிறைந்த ஒரு வேலை, இந்த களப்பணி நிறைந்த வேலையில் அவர்களால் செய்ய முடியுமா, அவர்களுக்கு இந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கலாமா, இப்படிங்கிற ஒரு நகர்தலையும் புரிதலையும் நோக்கி அவங்க நகர்த்தியிருக்கிறாங்க. சார், 2 விஷயமாக இந்த விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, எங்களால் முடியாது என்பதை முன்கூட்டியே முடிவு பண்ணக்கூடிய ஒரு இடத்தில் தான் ஒட்டுமொத்த சமூகம் இருக்குது. முதல்ல முன் முடிவுக்கு வர்றதுங்கிறது தவறான விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழர் சொன்னார், நம்மளை நாமளே ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதாவது நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தேடி நீங்கள்லாம் அலைவீங்க. நாங்கள் அந்த வாய்ப்புக்காகவே நாங்கள் எங்களை ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைச்ச பிறகு ப்ரூவ் பண்ணுற இடத்துல இருக்கீங்க. நாங்கள் வாய்ப்புக்கே எங்களை ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழல். அதுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்களுக்குமான ஒரு விஷயம். நான் ரொம்ப இயல்பாக சொல்கிறேனே, பல இடங்களில் பேச கூப்பிடும் பொழுது மேடையில் உட்கார்ந்துருப்பாங்க, மற்றவர்களாம் பேசுவாங்க, போய் போடியத்தில் பேசுவாங்க. அந்த இது இருக்கு இல்லையா, என்னை கூப்பிடும்போது நீங்கள் உட்காந்து பேசுங்களேன் அப்படின்வாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இல்லை நான் நின்றுட்டு தான் பேசுவேன் அப்படின்பேன். நின்றுட்டு தான் பேசணும்னு முதல்ல எடுத்தோன்னு சொல்லுவோம். நான் இந்த இடத்துக்கு வந்து பேசுகிறதுக்கே நான் என்னை நிரூபிக்கணும். ஏன்னா நான் என்னால் முடியாதுன்னு நீங்களே முன்முடிவுக்கு வந்துடுறீங்க, நீங்கள் உட்காந்தே பேசுங்க அப்படின்னு முடியும். இந்த சிக்கல் தான் இப்போ நடந்திருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளில் நிறைய பேர் பல்வேறு விதமான சாதனைகளை செய்திருக்கிறார்கள். இப்போ ஊனத்தை குறித்த ஒரு பார்வையை நம்ம இங்கே வைக்கிறோம். ஊனம் ஏதோ அவர்களுக்கு நாமெல்லாம் நன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிற பார்வை தவறான பார்வை. ஊனம் என்பதுங்க அந்த சூழலை பொறுத்து தாங்க அமையும். சிச்சுவேஷன் தான் டிசைட் பண்ணணும். அப்போ அந்த சிச்சுவேஷனில் இயல்பாக ஊனம் இல்லாமல் இருப்பவர்கள் கூட ஊனமுற்றவர்கள் ஆவாங்க. எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள், அதாவது தோழர், நீங்கள் என்னை இன்டர்வியூ எடுத்துட்டீங்க, நீங்கள் ஒரு காதுகளாத ஒரு பள்ளிக்கு போகிறீங்க. அந்த காதுகளாத ஒரு பள்ளியில் ஒரு 2000 பேர் உட்காந்துருக்குறாங்க உங்கள் முன்னாடி. நீங்கள் தான் சிறப்பு விருந்தினர். அந்த மேடையில் இந்த மாதிரி ஒரு மைக்குக்கான தேவை இருக்காது. சரிங்களா? இப்போ அவங்க எல்லாரும் செய்கை மொழியில் பேசுவாங்க, நீங்கள் பேச மாட்டீங்க, நீங்கள் சாதா மொழியில் பேசுவீங்க. இப்போ அந்த இடத்துல காது கேட்க முடியாதோர் மாற்றுத்திறனாளியா, நீங்கள் மாற்றுத்திறனாளியா? நீங்கள் தான் மாற்றுத்திறனாளி. அப்போ ஒருவேளை மனித சமூகம் காது கேட்க முடியாத ஒரு சமூகமாக இருந்து அந்த உலகத்தில் பிறந்த நீங்கள் காது கேட்க முடியாதவராக இருந்திருந்தீங்கன்னா அந்த உலகத்தில் யார் நார்மல், யார் மாற்றுத்திறனாளி? நீங்கள் தான் மாற்றுத்திறனாளி. அப்போ வச்சுங்களா, இதில் 2 இருக்குது. ஒருத்தர் வந்து காது கேட்க முடியாதவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், அங்கே பேச முடியவர்கள் சிறுபான்மையினாக இருக்காங்க. சரிங்களா? இப்போ இங்கே 2 வேரியபிள், ஏபிள்டு, இன்னொருத்தருக்கு டிசேபிள்டு இல்லையா? காது கேட்க முடியாதோர், நீங்கள் காது கேட்க முடியுங்க, 2 பேருக்கு. சரி, இன்னொரு சூழலுக்கு வருவோம். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினில் போகிறீங்க, அந்த ட்ரெயின் வந்து டெல்லி நோக்கி போகிற ட்ரெயின். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு இடத்துல ஒரு சின்ன கிராமத்தில் நிற்கிது. அங்கே ஒரு வயதான தாத்தா ஆரஞ்சு பழம் விற்றுக்கிட்டு இருக்காரு.
நீங்கள் சாப்பிடலை, இதுதான் சூழல். நீங்கள் அங்கே சாப்பிட போகணும், இப்போ கேட்குறீங்க, உங்களுக்கு நல்லா காது கேட்க வாய் பேச முடியும். அந்த மகாராஷ்டிராவில் தாத்தா இருக்கார்ல, ஒரு 60-70 வயசு தாத்தா, அவருக்கும் காது கேட்குது, வாய் பேச முடியும். இப்போ அவர்கிட்ட நீங்கள் அவர் அந்த ஊர் மண்ணின் மைந்தர், நீங்களோ இந்த ஊரின் மண்ணின் மைந்தர். கொஞ்சம் நம்ம திராவிட பாரம்பரியத்தினால ஆங்கிலம் படிச்சிட்டோம், ஆனால் அவருக்கு ஆங்கிலம் தெரியாது. அவருக்கு என்ன தெரியும்? அவருடைய தாய்மொழி மராட்டி மட்டும்தான் தெரியும். இப்போ அவர்கிட்ட நீங்கள் ஒரு 1/2 கிலோ ஆரஞ்சு பழம் வேணுங்கிறத நீங்கள் ஹிந்தியில் சொன்னீங்க, உங்களுக்கு ஹிந்தி தெரியாது, அவருக்கு ஹிந்தி தெரியாது, அவர் பியூர் மராட்டிக்காரர். அப்போ நீங்கள் வந்து எந்த மொழியில் கேட்பீங்க, அவர் எந்த மொழியில் பதில் சொல்லுவார்? நீங்கள் பேசுகிறது அவருக்கு புரியுமா, அவருக்கு பேசுகிறது உங்களுக்கு புரியுமா? அவர் என்ன உனக்கு என்ன வேணும்னு மராட்டியில் துலா காய் பாய்ச்சேன்னு கேட்பார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மலை ஆரஞ்சு பாய்ச்சேன்னு மராட்டியில் தெரியுமா சொல்லுவீங்களா? ஆரஞ்சு அப்படிம்பியா? அப்போ கையில் தான் காமிக்கிறோம், சரிங்களா? அப்போ அந்த இடத்துல இருவருமே ஊனமுற்றவராக இருக்கிறீர்கள். சூழல் தான் ஒருத்தரை ஊனம் இருப்பவராகவோ ஊனம் இல்லாதவராகவோ மாற்றுவதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சரி, அதனால் இது குறித்த பார்வை அவங்களுக்கு இல்லை, ஸ்மிதா சபர்வால்கர். ரைட், அது குறித்த படிப்பு, அது குறித்த ஆளுமை இல்லாமல் இருக்குது. ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கணும் பொழுது ஒரு ஆளுமையாக அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி 4 விஷயத்தை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். அதனால் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஊனமுற்றோர்களை பற்றிய ஒரு தவறான பார்வை கொடுத்தாங்க. இன்னொரு ஆங்கிளில் பாருங்கள், அவங்க கேட்குறது இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இது களப்பணியில் இருக்கிறது, களப்பணியில் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, களப்பணியில் இருக்கிறாரே தமிழ்நாட்டில் ஒரு IAS அதிகாரி, பார்வை இல்லாதவர், பெரம்பலூரினுடைய உதவி ஆட்சியராக கோகுல் IAS என்பவர் இப்பொழுது தமிழ்நாட்டில் கடந்த 7 மாதங்களாக சப் கலெக்டராக களப்பணியில் இருக்கிறாரே. அவர் தானே ப்ரூவ் பண்ணிட்டாரே IAS ஆகி. களப்பணியில் இங்கே வேறு எங்கேயும் நம்ம தேட வேண்டாம். தமிழ்நாடு எல்லாருக்குமான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மண். நம்ம ஊர் பெரம்பலூர் சென்னையிலிருந்து 325 கிலோமீட்டர் கூட கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 290 கிலோமீட்டர் தூரத்தில் அங்கே ஒரு சார் ஆட்சியர் இருக்கிறார். அவர் பார்வையற்ற மாற்றத்தினாலே 7 மாதமாக களப்பணியில் இருக்கிறார். அதற்கு முன்னாடி அவர் ட்ரைனிங் கலெக்டராக நெல்லையில் இருந்தார். செய்ய முடியாதுங்கிறது ஒன்று. கண் பார்வை இல்லாதவர்களால் சைக்கிள் ஓட்ட முடியுமா? நான் உங்களிடம் கேட்கிறேன், கண் பார்வை இல்லாதவர்களால் சைக்கிள் ஓட்ட முடியுமா? ட்ரைனிங் எடுத்தால் முடியும். முழு கண் பார்வை இல்லை, அவர்களால் சைக்கிள் ஓட்ட முடியுமா என்பது உங்கள்கிட்ட பார்த்து கேட்குறேன் நான் கேள்வி. முழுக்க 2 கண் பண்ணும் சுத்தமாக பார்வை கிடையாது, அவரால் சைக்கிள் ஓட்ட முடியுமா? சைக்கிள் ஓட்ட முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அதுவும் நகர வீதியிலே ஓட்ட முடியும் என்பதை ஒருத்தர் நிரூபித்திருக்கிறார். அவர் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். அவர் நம்மளுடைய நடிகர் விக்ரம் அவர்களை ஒரு திரைப்படத்திலே கண்ணை கட்டிக்கொண்டு சண்டையிடுகின்ற பயிற்சியை நடிகர் விக்ரமுக்கு அளித்திருக்கிறார். இந்த தோழருடைய காணொளி யூடியூபில் இருக்கிறது. அவர் டேனியல் கிஷ் அப்படிங்கிற ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி, முழுக்கவே 100 விழுக்காடு பார்வை தெரியாத ஒருத்தர், வாயிலிருந்து எழுப்புகின்ற ஒலி எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீது பட்டு வரக்கூடிய நேரத்தை கணக்கு செய்து ஒரு 2 சக்கர பைசைக்கிள், அதாவது சைக்கிள் வந்து ஓட்ட முடியும், அதுவும் நகரத்தினுடைய பெருவழிகள் ஓட்ட முடியுங்கிறத அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அவர் சென்னைக்கு வந்து தாண்டவங்கிற படத்தில் ஐயா விக்ரமன் அவர்களுக்கு பார்வை இல்லாத பொழுதும் அந்த ஒலி எழுப்புகின்ற ஒலியினுடைய இதை வச்சு ஒரு வவ்வால் எப்படி வந்து ஒரு சாதாரண ஒலிகளை கூட அதால் கேட்க முடியும் இல்லையா, ரொம்ப சன்னமான ஒலிகளை கூட அந்த ஒலிகளை கேட்கின்ற திறனை வளர்த்து கொண்டு அப்படி வண்டி ஓட்ட முடியுங்கிறத நிரூபித்திருக்கிறது. அதாவது ஒரு செயல் செய்வதற்கு பல முறைகள் உண்டு. ஆக நான் வழக்கமாக செய்கின்ற முறைகளில் செய்தால் மட்டும்தான் அது சரி என்றும், வேறு வழிகளிலே செய்தால் அது தவறு என்றும் யோசிக்கிற அந்த பண்பு இன்றைக்கு இல்லை. ஸ்மிதா சபர்வால் அவர்களுடைய இந்த சவால் என்பது 200 ஆண்டுகளாக இருந்துகிட்டு இருக்கு. ஒரு மனிதன் வித்தியாசமாக கேள்விகளை கேட்கின்ற பொழுதுதான் அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய நியாயம் பின்னாடி அதற்கான ஒரு ஆன்சர் தரும். அதை விடுத்து இப்போ நமக்கு இவங்க இருக்காங்க பாருங்கள், நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் சில கேள்விகள் கேட்கிறார். என்ன கேட்குறாரு? அந்த கோழி உட்கார்ந்தால் குஞ்சு பொரிகிறது முட்டையிலிருந்து, ஏன் நான் உட்கார்ந்தால் பொரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி. அது முட்டாள்தனமான கேள்வியாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த கேள்வியை அவர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்து பல்வேறு விஷயங்களில் தன்னுடைய கேள்விக்கு உட்படுத்தி நிறைய கண்டுபிடிப்புகளை கொண்டு கொடுக்குறார். அப்போ இந்த பல்பு இருக்கு இல்லைங்களா, ஒளி கொடுக்குறது, அந்த பல்பினுடைய ஃபிலமெண்ட்டை கண்டுபிடிக்கும் பொழுது அந்த ஃபிலமெண்ட்டை கண்டுபிடிக்க 999 இதை பயன்படுத்தியிருக்கீங்களே, அத்தனை முறை நீங்கள் தோற்றிருக்கீங்க. அவர் சொல்கிறார், நான் அத்தனை முறை தோற்கலை, அத்தனை முறை கற்றுக்கொண்டேன்கிறார். ஆக பார்க்கிற பார்வையில் தான் ஒரு விடயம் செய்ய முடியாதா அப்படிங்கிறதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ இதில் மெடிக்கலாக டெக்னிக்கலாக போனோம்னா
மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த விஷயம் வந்து இந்த ஊனமுற்றவருக்கு இதுதான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வரையறையை நிர்ணயிப்பது. இப்போ எனக்கு தெரிஞ்சு கைகளில் இல்லாமல் கால்களில் கார் ஓட்டுறவங்களும் நம்ம பார்த்துருக்கோம், மிகச்சிறப்பாக ஓட்டுறவங்களையும் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? 2 கைகள் இல்லாமல் மரம் ஏறி ராமநாதபுரத்தில் 2 கை இல்லாமல் மரம் ஏறி தேங்காய் பறித்து வேலையை ஒருத்தர் பார்த்துட்ருக்கார், பார்வையற்றவர் ஒருத்தர் பார்த்துட்ருக்கார். அதனால் இதெல்லாம் முடியாது என்கின்றதே வந்து முடியுங்கிற நம்பிக்கை இருக்கும். இப்போ நான் எனக்கு உங்களை நெப்போலியன் போனாபார்ட் சொன்னதை எனக்கு ஞாபகம், முடியாது என்பது முட்டாள்களின் நகராதியில் இருக்கிறது. இதில் யார் முட்டாள்கள் யார் அறிவாளிகள் என்பதை பார்க்கின்ற பார்வையாளர்களுடைய இதுக்கு விட்டு விடுகிறேன். இது எல்லாம் பேச நல்லா இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். நடைமுறையிலே ஒரு மாற்றுத்திறனாளி எந்த வகையிலே அதை கையாண்டு அதை செய்கிறார் என்கிறதை அந்த வாய்ப்பை கொடுக்காமலேயே மறுத்து விடுகிறது. அறிவுக்கு ஒவ்வாதது, அது மூட நம்பிக்கை. உங்கள்கிட்ட இருக்கிறது எப்படி தந்தை பெரியார் மூட நம்பிக்கைக்கு எதிராக போராடினாரோ, இன்றைக்கு இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் சமூகமும் சாதாரண மனிதர்களுக்கு ஊனமுற்றோரை பற்றி இருக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான போராகத்தான் இந்த முயற்சிகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறோம். ஸ்மிதா சபர்வால் அவர்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறோம். சட்ட ரீதியாக நான் வந்து உங்களுக்கு முதல் விஷயம் வரலாற்று ரீதியாக ஒன்று சொன்னேன். ரெண்டாவது வந்து மாற்றுத்திறனாளிகள் குறித்த சிச்சுவேஷனல் மாடல், யூனிவர்சாலிஸ்ட் மாடல் என்று சொல்லுவார்கள். மார்த்தா ராஸ்பாம்லேருந்து இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. யாருக்கும் மாற்றுத்திறனாளி இருக்குது, எல்லாருக்கும் முடியாது, யாருக்கும் ஊனம் வரலாம், அது சூழ்நிலை பொறுத்து இருக்குது. டிசபிலிட்டி சிச்சுவேஷனல்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ரெண்டாவது மருத்துவ ரீதியாக சொன்னேன். மூன்றாவது உடைத்து இருக்கக்கூடிய ஃபீல்டு ஒர்க் விஷயம் லீகலாக சொல்கிறேன், சட்ட ரீதியாக சொல்கிறோம். ஸ்மிதா அவர்களுக்கு இது வந்து உச்சநீதிமன்றத்தால் முழுமையாக விசாரிக்கப்பட்டு இவர்களுக்கு இது கொடுக்க வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இட்ஸ் எ செட்டில்டு லா, இட் இஸ் ஏ செட்டில்டு லா. இப்போ இது முடிச்சுட்டாங்க, அது முடிச்சாங்க. மாற்றுத்திறனாளிகள் எந்த மருத்துவமும் படிக்கலாம்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குங்க. ஒன்றை மறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்றை கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 மடங்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, ஒன்றை மறுக்கிறதுக்கு முன்னாடி 5 மடங்கு 6 மடங்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அது பதவி அல்லது பொறுப்பு. ஸ்மிதா சபர்வால் அவர்கள் கொஞ்சம் யோசிக்காமல், சரியாக அவதானிக்காமல், சரியாக படிக்காமல், சரியாக புரிந்து கொள்ளாமல் அதை எழுதிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதையெல்லாம் இதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. பல்வேறு விதமான சமூக தாக்குதல்களை இந்த ஸ்மிதா சபர்வால் அவர்களுடைய விஷயம் வந்து பல மாற்றுத்திறனாளிகளை பாதிக்கும். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரியான சில பதிவுகள், இந்த மாதிரியாக படித்தவர்கள், முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பை உணராமல் சில காரியங்கள் செய்யும் பொழுது இது சமூகத்தில் ஒரு காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷனில், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பல்வேறு அழுத்தங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களுக்கு அது கடுமையான பாதிப்பு உண்டாக்கும். உளவியல் பாதிப்பை, உளவியல் சிக்கலை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எப்படி ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, இது எவ்வளோ நெருக்கடியானதுன்னு கேட்டிங்கன்னாங்க, நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம்னா, உடம்பில் தானே ஊனம், உள்ளம் உனக்கு நன்றாக இருக்கிறது தானே நினைப்போம். அப்படி இல்லைங்க. முடி கொட்டினா கூட உங்களுக்கு என்ன ஆயிடுது, வந்து ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறோம்ல. வழுக்கை இருந்தாலே நம்ம எவ்வளோ பெரிய, அப்போ உங்களுக்கு முடி கொட்டினாலே அது அவ்வளவு நமக்கு கான்ஃபிடென்ஸை பாதிக்குது. அப்படின்னா இங்கே உடலில் ஒரு பாகத்தை இழந்திருக்கிறார்கள் அல்லது மற்றவர்கள் மாதிரி நம்ம இல்லை அப்படின்ற பொழுது அறிவு நிலையிலிருந்து பார்ப்பது என்பது வேறு. எடுத்தோடனே எல்லாரும் அப்படி ட்ரெயின் ஆக மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அப்போ அதை பார்க்கும் பொழுது, அந்த அவதானிக்கும் பொழுது ரொம்ப சங்கடமாயிடும். அது அப்படியே வந்து உடம்புல இருக்கிற ஊனத்தை வந்து உள்ளம் என்ன பண்ணும், நினைத்து வருத்தப்பட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாவதுக்கான பல சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எல்லாம் இருக்கப்பட்டவர்களுக்கு முடிவு கொடுத்துருந்தாலே நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்கல்ல. அப்போ எனக்கே எப்படி இருந்தது, நான் வந்து அப்போ லண்டனில் வந்து என்ன பண்ணுறேன்னா சைக்காலஜி படிக்கிறேன், சைக்கியாட்ரி ரிசர்ச் படிக்கிறேன். எனக்கு வந்து அப்போ ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மைன்னா, நமக்கு வந்து வாழ்க்கையில் திருமணம் இதெல்லாம் வந்து வாய்ப்புமா, நம்ம வந்து யாராவது ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு போய் சொன்னால் அவங்க வந்து நம்மளை என்ன நினச்சிருவாங்க, நீயே இப்படி ஊனமுற்றவனாக இருக்க, உனக்கு இதெல்லாம் தேவையான அந்த பொண்ணு நம்மளை திரும்பி கேட்டுருமோ அப்படின்னு நான் படிச்சுட்டு இருந்தது சைக்காலஜிங்க. முழு ஸ்காலர்ஷிப்பில் வெளிநாட்டில் படிச்சுட்ருக்கேன். இல்லை சைக்காலஜியில் சைக்கியாட்ரியினுடைய மெக்கான்னு சொல்லப்படக்கூடிய கிங்ஸ் காலேஜ் லண்டனில் படிக்கிறேங்க. ஆனால் அவ்வளவு ஆளுமையாக இருந்தால் கூட வாழ்க்கையில் நமக்கு திரும்ப நடக்குமா, நம்ம ஏதாவது சொன்னோம்னா ஏதாவது தப்பாக நினச்சிக்கிடாங்களோங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்தது. அப்படின்னா மற்ற வகையில் கிடையாது, இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு தாழ்வு மனப்பான்மை.
அப்போது சைக்காலஜி படிக்கிறவங்களுக்கே அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்குது அப்படின்னா நீங்கள் சாதாரண ஆட்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயம். இதுக்கு ஒரு பாட்டு எழுதுனாங்க வைரமுத்துவா இவங்க கண்ணதாசன் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, பாகப்பிரிவினை படத்தில் ஒரு பாட்டு வரும். என்ன சொல்கிறாரு, அங்கம் குறைந்தவனை அழகில்லா ஆண்மகனை மங்கையை நினைப்பதுண்டோ கண்ணம்மா வீட்டில் மனம் பேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மான்னு சிவாஜி சார் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஹீரோயின் பதில் சொல்லுவாங்க, மண் பார்த்து விளைவதில்லை மரம் பார்த்து படர்வதில்லை மங்கையரும் பூங்கொடியும் சின்னையான்றாங்க. இது என்னைக்கு உள்ள மனத்தின் ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தை ஒரு கவிஞர் என்ன எழுதிட்டாங்க. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, தங்கத்திலே ஒரு குறைந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ. ஏங்க இதென்னைக்கு எழுதின பாட்டு இன்னைக்கு. அப்போ இது குறித்த பார்வை நமக்கு எப்படியே மாறி இருந்திருக்குது. கால்கள் இல்லாட்டாலும் மேகத்தில் வெண்மதி தவழ்ந்து வரவில்லையா, அது பூக்களை அணைக்கவில்லையா கைகள் இல்லாட்டாலும். அப்போ அது குறித்த பார்வை தான். அது இப்போ ஸ்காட் ஹாமில்டன் மறுபடியும் எனக்கு அர்த்தப்படுகிறார், வாழ்க்கையின் ஒரே ஊனம் தவறான மனப்பான்மை. இந்த தவறான மனப்பான்மை தான் ஸ்மிதா சபர்வால் அவர்கள் துணிந்து சொல்லிவிட்டார். இன்னும் நான் சொல்லணும்னா, ஸ்மிதா சபர்வால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இதை வெளிப்படையாக நியாயமாக மறைத்து வைக்காமல் வெளிப்படையாக போட்டு உடைச்சிட்டார். ஆனால் இங்கே பல ஐஏஎஸ் அதிகாரிகள், நான் உங்கள்கிட்ட பார்வையாளர்களுக்காகவே தெளிவாக சொல்லிடுறேன், இங்கே பல ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அந்த பார்வை தான் இருக்கிறது. ஸ்மிதா சபர்வால் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பூஜா கிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்க ஒரு சில ஃப்ராட் எல்லாம் பண்ணி தான் நிறைய எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்க டிசேபிள்டு கோட்டால. அதை பார்த்து இவங்களுக்கு அந்த கருத்து வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம யார கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பூஜா கிக்கரை தான் கொஸ்டின் கேட்கணுமே தவிர மொத்த டிசேபிள்ட் கம்யூனிட்டிஸையே நம்ம கொஸ்டின் கேட்க கூடாது இல்லையா. அதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? அதே மாதிரி அந்த அவங்க ஐஏஎஸ் ஆபீசரா இருக்காங்க, இனி அவங்க தான் இந்த பதவி என்ன அப்படிங்கறத அமல்படுத்தணும். அமல்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. இதை எப்படி அவங்க அமல்படுத்துவாங்களா, இல்ல அதனால டிசேபிள் பர்சன்ஸ் யாராவது பாதிக்கப்படுவாங்களா? இது முதல்ல நீ கேட்குற கேள்விகள் ரொம்ப சரியான கேள்வி. ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய, இப்போ தனி மனுஷி செய்யக்கூடிய பிரச்சனையோ, ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய ஃப்ராடுகளையோ இதுக்கு பின்னாடி நம்ம பார்க்காமலாம் இல்லை. மாற்றுத்திறனாளிகள் சட்டத்திலேயே 90 மிக தெளிவாக சொல்லுது, ஊனமுற்றோருக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை பொய்யாக ஒருத்தர் அதை பயன்படுத்துகிறாங்களா அவர்களுக்கு தண்டனைக்குரியவர்கள்ங்கிறதே ஊனமுற்றோருக்கான உரிமை சட்டம் 2016 சொல்லுது. இதுக்கு முன்னாடி இருந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டம் 1995 மிக தெளிவாக அந்த வரையறையை வச்சிருந்தது. ஒரு வழக்கு கூட இந்தியாவிலே இந்த சட்ட சரத்தை பயன்படுத்தி ஒரு வழக்கு கூட பதியப்படவில்லை கடந்த 30 ஆண்டுகளாக. சட்டம் தன் கடமையை செய்யாமல் இருந்ததனால் பூஜா கேட்கர் மட்டுமல்ல, இந்தியாவிலே பல இடங்களில் ஊனம் இல்லாதவர்கள் தங்களை ஊனமுற்றோர் என்று சொல்லி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகளை தட்டி பறித்திருக்கிறார்கள். இந்த ஃப்ராடு மேலே வரக்கூடிய கோபத்தை விட்டுவிட்டு சாதாரண மக்களின் மீது அந்த ஒட்டுமொத்த கோபத்தை திருப்பி இருப்பது என்பது இந்த சமூகத்தின் ஊனத்தை காட்டுகிறது, மனதின் ஊனத்தை தான் காட்டுகிறது. மனிதனுடைய இயல்பான த ஃபேண்டம்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியனூர் ராமச்சந்திரன் ஒரு புத்தகம் இருக்கிறார். மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்பான இயற்கையான ஊனங்கள்ன்றதான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. அப்போ மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஊனங்களைத்தான் இது வெட்ட வெளிச்சமாக்கி காட்டியிருக்கிறது. ஒன்றும் இல்லை, நீங்களே திருடிட்டு இன்னொருத்தர் மேலே பழியை போட்டு நீங்கள் போய் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா போலீஸ் முதல்ல உங்களை தான் நம்புவோம். விசாரணைக்கு அப்புறம் தான் அங்கே போவோமே தவிர முதல்ல யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறானோ அவனை தான் நம்புவோம் இல்லையா. முதல்ல எது நடக்குதோ அதை நம்புவாங்க. அப்போ இது ஒரு ஊனம் தானே. எடுத்தோடனே நீங்கள் எதுக்கு வாய்மையின் வாழ்வதனை சூதுகவும் பின்பு வாய்மையை வெல்லும்னு சொல்கிறாங்கன்னா ஏன் இப்படி மாற்றி சொல்லலை? வாய்மையின் வாழ்க்கையை சூதின் வாழ்க்கையை வாய்மை கவும் வாய்மையே தொடர்ந்து வெல்லும்னு ஏன் சொல்ல இல்லைங்களா? நீ கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ கண்ணால் காண்பதும் பொய்ன்னு ஏன் சொல்ல வேண்டியது இருக்குது? காண்பதை நம்பிடுறோன்றதுனால தானே. சீயிங் இஸ் பிலீவிங் தானே. சீயிங் சுட் நாட் பி பிலீவ்டுல. அப்போ நம்ம மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்பான இயற்கையான பல ஊனங்களில் இந்த ஸ்மிதா சபர்வால் மாதிரியானவர்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ஊனமும் இந்த ஊனம் தான். அதைத்தான் வெட்ட வெளிச்சம். யாரிடம் ஊனம் இருக்கிறது? மனித மனங்களில் தான் அதிகமான ஊனம் இருக்கிறது. உடம்பில் இருக்கக்கூடிய ஊனமுற்றோர்கள் அவர்கள் எல்லாம் இயற்கை வழியால் சில துரதிருஷ்டவசமான ஒரு சூழலால் அப்படி ஆயிருக்குதுலாம். அல்லது நான் அதை எப்படி நாங்கள் இன்னும் அப்படி கூட பார்க்கலத. இயற்கையிலே 2 இல்லாமல் 3 இல்லைங்க, 4 இல்லாமல் 5 இல்லை, இரவு இல்லாமல் பகல் இல்லை, பள்ளம் இல்லாமல் மேடு இல்லை,
ஆக நீங்கள் இயற்கையில் இதுவும் உண்டு அதுவும் உண்டு. அப்போ இது இருக்கக்கூடாதுன்னா இனபிலிட்டி டிசபிலிட்டி இல்லைன்னா எபிலிட்டிக்கு எங்கே மரியாதை? நீங்கள் எபிலிட்டின்னு ஒன்று சொல்லணும்னாலே அதற்கு நேராக டிசபிலிட்டி இல்லைன்னா எதை எபிலிட்டின்னு சொல்லுவீங்க? எபிலிட்டின்ற வார்த்தையே பிறக்காதே. அப்போ பார்வையில் இருக்கிறதுங்க சரியான சந்தை பெரியார் உன்னுடைய சாஸ்திரத்து சம்பிரதாயத்தை, உன்னுடைய பழக்க வழக்கம், உன்னுடைய கண்டிஷனல் பிஹேவியர் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடு, அறிவை கொண்டு சிந்தி அப்படின்னு தந்தை பெரியார் சொன்னது தான் ஸ்மிதா சபர்வாலுடைய பார்வைக்கும் பூஜா கேட்கர் போன்ற ஒரு மோசமான ஃப்ராடுகளுக்கும் இந்த மாற்றுத்திறனாளிகள் சமூகம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது. தன்னுடைய மனசாட்சியை தானே சரி பண்ணிக்கொள்ள வேண்டும். நான் ஒரு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி 2-3 வழக்குகள் இருக்குது. அந்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் அது சரியாக எடுத்துகிட்டு போகலை. இதை பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு கண்ணில் நீதியரசருக்கு போயிடுச்சுன்னா அந்த வழக்க கூட நாங்கள் சொல்கிறோம். ஒரு பார்வை இல்லாதவர், சாரி ஒரு ஊனமே இல்லாத ஒருத்தர் தனக்கு ஊனம் இருக்கிறதாக சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு கீழே, தமிழ்நாட்டில் மதுரைக்கு கீழே பல்வேறு மாவட்டங்களில் மாற்றுத்திறனாளி அல்லாதவர்கள் ஊனமுற்றோருக்கான ஃபேக் சர்டிஃபிகேட்டை வாங்கி இன்றைக்கி வேலைக்கு போயிருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் ஒரு விஷயம் நம்ம பண்ணலை. சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு சில வழக்கில் கொடுத்துக்கிறதால பல வழக்குகள் தேங்கி கிடக்குது. இப்போ இது சமூகத்தினுடைய இழி பார்வை, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். சோசியல் ஈவில். இதுக்கு தப்பு செய்யாதவர்களை கூண்டலையும் ஏற்றி சிலுவை சுமக்க வைக்கிறதுங்கிறது சரியல்ல. இதுதான் எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான ரிசர்வேஷன், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மாற்றுத்திறனாளிகளுக்கான ரிசர்வேஷனுங்கிறது ஒரு கடல் மாதிரியான ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% இடஒதுக்கீடு என்பதை கல்லூரி பள்ளிகளும் கல்வி நிறுவனங்களிலும் 4% இடஒதுக்கீட்டை எங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம வேலைவாய்ப்புன்னு சொல்கிறாங்க. 21 வகை ஊனமுற்றோர்களுக்கு 4 விழுக்காடு எடுத்துனா 21 வகை ஊனமுற்றோர்களுக்கு 4 விழுக்காடு இடஒதுக்கீடு. அந்த 4 விழுக்காடு ஒதுக்கீட்டுக்குள்ளே யாரெல்லாம் வரும்னு சொல்கிறோம்? பார்வையற்றவர்கள் வருவாங்க, குறை பார்வை இருப்பவங்க வருவாங்க, முதுகுத்தண்டை உடைஞ்சவங்க வருவாங்க, லெப்ரசி வருவாங்க, போலியோ வருவாங்க, மஸ்குலர் டிஸ்டர்பி வருவாங்க, லிம்கடல் டிஸ்டர்பி வருவாங்க, அப்புறமா தலசீமியா வரும். இப்போ எத்தனை 21 வகைக்கு 4% ஒதுக்கீடு. அது எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு விஷயம் பாருங்கள். இப்போ இந்த இடஒதுக்கீடு செங்குத்தான இடஒதுக்கீடா, வெர்டிக்கல் ரிசர்வேஷனா, ஹரிசான்டல், இந்த படுக்க போட்டுருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஹரிசான்டல், அந்த மாதிரியான ரிசர்வேஷன்னா இது சமதள இதுதான் இடஒதுக்கீடு தான். இந்த இடஒதுக்கீடு எப்படின்னா மாற்றுத்திறனாளியாக எடுத்துக்கிட்டு அந்த கோட்டாலேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் அந்த சமூகத்துக்கு உண்டான கோட்டாவில் அதில் போடுவாங்க. இப்போ நான் ஒரு தலித்தாக இருக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக எடுத்து எஸ்சி கோட்டாவில் என்னை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா. எப்படி ஸ்போர்ட்ஸ் கோட்டாங்கிறது எடுத்து ஸ்போர்ட்ஸ்லேயும் போட்டு அது அந்த எந்த சமூகத்துலேருந்து வர்றாரோ, இப்போ உதாரணம் 8 ஷெட்யூல் ட்ரைப்னா அந்த விழுக்காட்டில் போடுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ஹரிசான்டல் ரிசர்வேஷன். செங்குத்தான ரிசர்வேஷன் இங்கேருந்து எடுத்து இன்னொரு சமூகத்தில் போட முடியாது. எஸ்சினா எஸ்சியில் வரும், எஸ்டினா எஸ்டியில் வரும், பிசினா பிசியில் வரும். ஸோ வெர்டிக்கல் ரிசர்வேஷன், ஹரிசான்டல் ரிசர்வேஷனில் இது செங்குத்தாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு. இது சமதள இதுதான் ரிசர்வேஷன். இதில் எவ்வளவோ மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். சரி, இன்னொன்று சொல்கிறேன். இந்த இடஒதுக்கீடு என்பதே கண்டறியப்பட்டுள்ள பணியிடங்களுக்கு தான் இந்த இடஒதுக்கீடு பொருந்தும். இந்த இடஒதுக்கீடுனால மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறுகிறார்கள் இல்லைம்மா, அதுதான் சொல்ல வரேன். இதை நீங்கள் முழுக்க சொன்னாதான் இது உங்களுக்கு புரியும். இந்த 4% இடஒதுக்கீடுன்னு சொன்னோன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிங்கன்னா 100க்கு 4% நினச்சிக்கிங்க. தவறு. கண்டறியப்பட்டுள்ள பணியிடங்களில் இருந்து எழும்புகின்ற காலி பணியிடங்களின் கூட்டுத்தொகையில் தான் இந்த 4 விழுக்காடு. விளங்குதுங்களா? இப்போ புரிஞ்சா உங்களுக்கு? அதாவது 100க்கு 4% இல்லைம்மா, 4% ஆஃப் தி ஐடென்டிஃபைடு ஜாப்ஸ், அடையாளம், இந்த வேலையை இந்த ஊனமுற்றோர் செய்ய முடியும் என்று கண்டறியப்பட்டுள்ள பணியிடங்களிலிருந்து வருகின்ற காலி பணியிடங்களுக்கு தான் இந்த இடஒதுக்கீடு பொருந்தும். அதில் ஒரு 200 பாயிண்ட் ரோஸ்டர் இருக்குது. அதில் அவங்க என்ன செய்வாங்க, இந்த முதல் 30லேருந்து 60, 60லேருந்து 90, 90லேருந்து அப்படின்னு போகும், 30 போகும். அப்போ 200 பாயிண்ட் ரோஸ்டர்னு பேர். அந்த 200 பாயிண்ட் ரோஸ்டர் தான் இடஒதுக்கீடே வரும். அப்போ ஒரு கல்லூரி இருக்குது, 100 விதமான பணியிடங்கள் இருக்குது. அதில் 5 விதமான பணியிடங்கள் தான் மாற்றுத்திறனாளிகள் பயணிக்க முடியும், அதாவது வேலை செய்ய முடியும் அப்படின்னு எடுத்துக்கங்களேன். பணி வகைகள் இப்போ உங்களுடைய சேனல் இருக்குது, ஒருத்தர் இன்டர்வியூவர், ஒருத்தர் கேமராமேன், ஒருத்தர் எடிட்டர். இது 3ம்
வெவ்வேறு விதமான பணிகள். கரெக்டுங்களா? அதில் எந்த பணியை எந்த ஊனமுற்றோர் கண்டறிந்து வேலை பார்க்க முடியும், எந்த வகையான ஊனமுற்றோர்கள் அதை பார்க்க முடியும்னு வகைப்படுத்தி அந்த பணியிடங்களுக்கு மட்டும்தான், அதுலேருந்து வரக்கூடிய வேக்கன்சிஸ்க்கு மட்டும்தான் இந்த இடஒதுக்கீடு பொருந்தும். இது வரைக்கும் இவ்வளோ நாள் உங்களுக்கு அது தெரியாது, பார்வையாளர்களுக்கு அது தெரியாது. இவ்வளவு இடியாப்ப சிக்கலை கொண்டது தான் இந்த இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடையும் இப்படிப்பட்ட பூஜா கேட்கர் மாதிரியானவர்கள் போய் அதை தவறாக பயன்படுத்தாங்கன்னா, என்னை போன்று வெளிநாடுகளில், இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் படித்துவிட்டு கூட இன்றைக்கும் வேலை இல்லாமல் இருப்பவர்கள் இருக்கிறது அதிகமாக இருப்பது தான் தமிழ்நாட்டிலே மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டத்திற்கு யதார்த்தமான காரணம். புரியுதுங்களா? அப்போ இதை மாற்றணும் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசியல் அதிகாரம் என்பது தேவை. இடஒதுக்கீடு வெட்ட வெளிப்படையாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுகளுக்கே இவ்வளோ சிக்கல் இருக்கிறது என்றால் கொடுக்க வேண்டும். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்மிதா சபர்வால் அவர்கள் சொன்னதை பற்றி நம்ம கொந்தளிக்கிறோமே. ஸ்மிதா சபர்வால் என்னை பொறுத்தவரை ஒரு வகையில் நான் ஸ்மிதாவை பாராட்டுவேன். ஏன்னா உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டீங்க நீங்கள். ஆனால் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த சட்டம் உருவாகுகின்ற பொழுது, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு என்று பேச்சு வருகின்ற பொழுது, இந்த அப்பாவி ஊனமுற்றவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி அவர்களுக்கான அடையாளம் காணப்பட்ட பணியிடங்களில் மட்டும்தான் இந்த இடஒதுக்கீடு பொருந்தும் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தார்களே, அவர்கள் எந்த வீதிக்கு பேசினார்கள், யாரிடம் ட்விட்டர் பதிவு போட்டார்கள், யாரிடம் கருத்து கேட்டார்கள்? அதனால் ஏசி ரூமில் போட்டு உட்கார்ந்து கொள்வதற்கு இன்னொருத்தர் சங்கடங்கள் எப்படிங்க புரியும்? அதனால் அது புரியாது. இதுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு இன்றைக்கும் முழுமையாக நடைமுறைக்கு வராததுக்கான காரணம் இதுதான். எண்ணற்ற வழக்குகள் போகுது. எத்தனை மாற்றுத்திறனாளிகள், எத்தனை 2,19,00,000 பேர் இருக்காங்கதாக 2011 சென்சஸ் சொல்லுது. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 21 வகை சென்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறமா 2016 தான் சட்டம் வருது, அதுக்கப்புறம் தான் 21 வகை. இன்னும் 21 வகைக்குள் வராத ஊனமுற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால் யார் ஊனமுற்றவர்கள் என்கின்ற அந்த பார்வையில் மாற்றம் வர வேண்டும், அந்த வரையறையில் மாற்றம் வர வேண்டும், இடஒதுக்கீடு என்ற பார்வையில் மாற்றம் வர வேண்டும், இடஒதுக்கீடை எப்படி கொடுக்க வேண்டும் என்றதில் மாற்றம் வர வேண்டும். ப்ரொசீஜர், ப்ராடக்ட், ப்ராசஸ், ப்ராடக்ட், அது ரெண்டு. ஆக்சசிபிலிட்டியில் அது இந்த வேலைகளை இந்த மாற்றுத்திறனாளி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கு இல்லையா, அந்த வரையறையை உடைக்க முடியுமா? அந்த வரையறையை அப்பப்போ அது ரெனியூவலுக்கு போகணும். அது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அந்த வரையறையை தொடர்ந்து மாற்றிக்கிட்டுருங்க அப்படின்னு. அதாவதுங்க, கல்வி சிந்தனை ஒரு பக்கம், அதுக்கான செயல் ஒரு பக்கம் மாறிட்டே வருது. ஒரு பக்கம் இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனிங், அதாவதுங்க 2 கம்பு வச்சு நடக்கிறவன் ஊனமுற்றவரா, இல்லை ஒரு கால் தாங்கி நடக்கிறவன் அதிகமான ஊனமுற்றவனா அப்படின்னு கேட்டோம்னா, 2 கால் வச்சு கம்பு வச்சு நடக்கிறவன் கம்பை ஊண்டி உடம்பை தூக்கி இப்படி வச்சுருவான். ஆனால் ஒரு கால் பாதிக்கப்பட்டவன் அவன் காலை தாங்கி நடந்து அந்த முட்டியை பிடிக்க வருவான். பார்த்துக்கிங்களா? ஒரு கால் தாங்கி நடக்கும். அப்போ அவங்க புவியீர்ப்பு விசையை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கும்போது உடம்பு முன்னையும், அடுத்த அடி எடுத்து வைக்கும் அந்த உடம்பு மேலேயும் போகும். அப்போ ஒவ்வொரு அடிக்கும் அவன் உடம்பு மேல் பகுதி பூமியை நோக்கி பூமியை நோக்கி அகலும் பொழுது அது ஏற்படுத்துகின்ற வலி 2 கம்பு வச்சு நடத்துகிறவங்களை விட அதிகம். அதனால் அதுக்கு தான் ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டின்னு சொன்னாங்க, ஃபங்க்ஷனல் எபிலிட்டின்னு சொன்னாங்க. அப்போ மெடிக்கலாக பார்த்தா 2 கம்பு வச்சு நடத்துகிறவங்க ஊனமுற்றவர்கள். ஆனால் நடைமுறையில் பார்த்தால், அவருடைய செயல்பாட்டின் வழி பார்த்தால், அந்த ஒரு கால் பாதிக்கப்பட்டவன் தான் அதிகமான ஊனமுற்றவன். அதனால் அதான் சொன்னான், இது அதை அழகாக சொன்னான், நான் ஊன்றி நடக்கின்ற பொழுது வலிக்கவில்லை, நீ உற்று பார்க்கின்ற பொழுது வலித்ததுன்னு சொல்லிட்டான். அப்போ அது கிட்டத்தட்ட அதை நெருக்கி வருது, ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ யார் இப்போ அறிவு கொண்டு பார்க்கணும். அதுதான் இப்போ அது குறித்த பார்வையெல்லாம் சர்வதேச தளத்தில் இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனிங்னு வந்துட்டாங்க. ICF மெடிக்கல் இல்லை, ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு வந்துட்டாங்க. ஆனால் நாம் இன்னும் என்ன பண்ணியிருக்கோம், மெடிக்கல் மாடல்லையே இருக்கோம். நம்ம இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, சிந்தனை முன்னாடி போயிடுது, நம்மளுடைய செயல் பின்னாடி போயிடுது. கார்ல் மார்க்ஸ் சொல்லுவார்ல, உலக மொழிகளிலெல்லாம் ஆகச்சிறந்த சொல் என்னது, செயல்ன்றார். அவ்வளோதான் விஷயம். இப்போ உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பேன்னு நினைச்சேன். இதெல்லாம் செய்யக்கூடிய கேட்குற இடத்துக்கு வரணும், கேட்குற இடத்துலேருந்து நாங்கள் கொடுக்குற இடத்துக்கு நன்றி.